அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பதை அறிந்து வழிபட்டால் நலமுடன் எல்லாமே வந்து சேரும். ஒரு ஜாதகத்தில் தனக்குரிய மூர்த்தியை தேர்ந்தெடுக்க லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். காரணம், இந்த உலகில் ஒரு ஜாதகன் தன்னுடைய கர்மாவை நிறைவு செய்வதற்காகவே ஜனனம் எடுத்திருக்கின்றான். எனவே 10ஆம் இடத்தினுடைய அதிபதியே தான் வணங்கும் மூர்த்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதுபோல் 10ஆம் இடத்தை 10ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் 10ஆம் இடத்து அதிபதியே தான் வணங்கும் மூர்த்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தை வேறு கிரகங்கள் பார்த்தால் இவர் வணங்கும் மூர்த்தி அந்த கிரகத்தினுடைய தெய்வத்தினுடைய அந்த கிரகத்தின் குறிக்கும் தெய்வத்தினுடைய பார்வையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கடகலக்கினமாகி 10ஆம் இடமாக செவ்வாய் வருவதால் இவர் வணங்கும் மூர்த்தி முருகப்பெருமானவா ஆஞ்சநேயராக இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த 10ஆம் இடத்தை சூரியன் பார்த்தால் அந்த இவர் வணங்கும் மூர்த்தி விஷ்ணுவின் ஆலயத்தில் உள்ளதாக இருக்கும். விஷ்ணுவின் பார்வையில் உள்ளது என்பது விஷ்ணுவின் ஆலயத்தில் உள்ள தெய்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த மூர்த்திகள் என்று எடுத்துக்கொள்வோம். சூரியனும் புதனுக்கும் விஷ்ணு, செவ்வாய்க்கு ஹனுமன் அல்லது சுப்பிரமணியர், சுக்கிரனுக்கு துர்க்கை, சந்திரனுக்கு மகாலட்சுமி, சனி பகவானுக்கு சிவன், ராகு கேதுக்கு வேற்று கிரகங்கள், அதாவது வேற்று தெய்வங்கள், வேற்று மதத்தினர் வழிபடும் தெய்வங்களை எடுத்துக்கொண்டு நாம் வணங்கும் மூர்த்தியை அறிந்து நலமுடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.